ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு வீட்டில் எப்படி வந்துட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கலாம், நம்ம ஹேரை செல்ஃபாக நம்மளே ஈஸியாக வந்து எப்படி பண்ணிக்கலாங்கிறது தான் பார்க்க போகிறேன். அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஈஸியாகவே புரியும். நானே காமிச்சிருக்கேன். நம்ம பார்லர் லெவலில் வந்து நம்மளால் ஸ்ட்ரைட்னிங் பண்ண முடியலனாலும் இந்த ஸ்ட்ரைட்னரை வச்சுட்டு நல்லாவே வேவியான ஹேரை வந்துட்டு நல்லா ஸ்ட்ரைட்டாக பண்ணலாம். இதை நான் ரெகுலராக இப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருப்பேன். நல்ல ஹேரை நல்ல டென்ஸாகவும் காமிக்குங்க. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு சின்ன வீடியோ போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் புரியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லா ஹேரையுமே இந்த மாதிரி நான் காமிச்சிக்க மாதிரி கிளிப் போட்டுக்கோங்க. அப்புறம் அதில் ஒரு குட்டி போர்ஷன் ஆஃப் ஹேரை குட்டியாக ஓரளவு முடிஞ்ச அளவு சின்னதாக எடுத்துக்கோங்க. போர்ஷன் ஆஃப் ஹேரை வந்துட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் சீரம் ரொம்பவே முக்கியங்க. நான் வந்துட்டு இதில் ஸ்ட்ரீக் சீரம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைட்னரோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது நான் வாங்கி ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. பட் இது உண்மையாலேங்க ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நமக்கு கை வலிக்காது. ஏன்னா இது வந்து சின்னதாக இருக்கிறனால. இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஃபிலிப்ஸில் இன்னும் வேறு மாடல் வச்சுருந்தேன். அது ரொம்ப எனக்கு நல்லா இருக்கும், பட் பெயினாக இருக்குங்கிறனால தான் இந்த மாடல் மாட்டினேன். இந்த செல்ஃபி, இது பேரே வந்து செல்ஃபி ஸ்ட்ரைட்டர் தான், ஃபிலிப்ஸில் இருக்குது. ஸோ நான் அமேசானில் அதோட லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக வேணால் செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸும் வந்துட்டு 1000 தான். அதை விட ரொம்ப சீப்பான ப்ரைஸ் தான். பட் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு வீட்டிலே ஒரு ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த போர்ஷன் ஆஃப் ஹேர்ஸில் வந்துட்டு ஸ்ட்ரீக் சீரம்லாம் இல்லை, எந்த வேணால் சீரம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் சீரம் இல்லாமல் நீங்கள் பண்ணாதீங்க, ரொம்ப ஹேர் டேமேஜ் ஆகும். ஸோ சீரம் வந்து மஸ்ட்டு. ஸோ சீரம் யூஸ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிட்டிங்கனாலே ஒரு ஷைனிங்னஸ் தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு டைமு, செகண்ட் டைமு, தேர்ட் டைம், ஃபோர்த்து டைம், ஃபிஃப்த்து டைமில் தான் நல்லாவே தெரியும். நீங்கள் வந்துட்டு டக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்னர் டப்புன்னு பண்ணிட்டீங்கன்னா வந்து அது ஸ்ட்ரைட்டன் ஆகாமல் அப்படியே வேவியாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் பொறுமையாக நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கொஞ்சம் நேரம் விட்டு இழுக்க உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் மாறது தெரியும். ஸோ ஒன்ஸ் மாறினோன்னா அந்த ஹேரை தூக்கி பின்னாடி போட்டு நெக்ஸ்ட்டு கிளிப் பண்ணியிருக்கதை எடுத்து விடுங்க. ஸோ இந்த மாதிரியே நீங்கள் உங்கள் ஹேர் ஃபுல்லாக பண்ணிட்டுருங்க. நீங்கள் என்ன தான் ஹேரை அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டன் பண்ணாலும் நீங்கள் ஒன் போர்ஷன் பண்ணதுக்கப்புறமே மேலே இன்னும் கொஞ்சம் வேவியாக இருக்கும். ஸோ அதையும் தனித்தனியாக எடுத்து பண்ணணும். நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பொறுமை வேணுங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா அது வந்து நமக்கு இது பண்ணி முடிக்கவே ஒரு 45 மினிட்ஸ் ஆயிரும். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியதை கிளம்புனோம்னாலும் இது அப்படியே இருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு 6 to 7 hours வரை அப்படியே ஸ்டே ஆகிருக்கும். அதே மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ப்ரிங் மாதிரியெல்லாம் ஆகாது. அந்த ஸ்ட்ரைட்னிங் வந்து கொஞ்சம் நாள் மெயின்டைன் ஆகும். நீங்கள் நெக்ஸ்ட் வாஷ் பண்ணுற அளவும் ஓரளவு அந்த ஸ்ட்ரைட்னிங் இருக்கிறத பார்க்கலாம். ரொம்ப வேவி ஆகாமல் நம்ம ஹேரில் நேச்சுரலாக ஒரு கேர்ள் வரும். ஸோ இது நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு ஒரு 5 to 6 இயர்ஸாக வந்துட்டு நான் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம எந்தளவு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறோமோ அந்தளவு வந்துட்டு நம்ம ஹேர் டேமேஜ் ஆகுங்கிறதும் உண்மை தான், ஹீட்டிங் டூல்ஸ் போட்டால். ஸோ எப்போயாவது ஒகேஷ்னலாக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது எப்படி ஹேர் கேரும் நம்ம பண்ணணுங்கிறத நான் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராகவே நம்ம வீடியோஸ் வந்துட்டுருக்கும். ஸோ நம்ம எந்தளவு வந்துட்டு இந்த மாதிரி ஹீட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ நேச்சுரலாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வீட்லேயே நிறைய வந்துட்டு ஹேர் கேர் பண்ணலாம். அது சிம்பிள் ஸ்டெப்போட நான் எப்போவுமே இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹேர் கேர் பண்ணி நம்ம அந்த ஹீட் டேமேஜ்லேருந்து கொஞ்சம் எடுத்துருவேன் ஹேரை. ஏன்னா எனக்குமே ரொம்ப பயம்தான். ஸோ எப்போயாவது தேவைப்படும் போது பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளும் எப்போயாவது வந்து அழகாக நம்ம தெரியும்னா கொஞ்சம் சில விஷயத்தை நம்மளும் வந்துட்டு இது பண்ணிக்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சைட் பார்ட்டை வந்துட்டு கிளிப் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் பார்ட்டே அதே மாதிரி சேம் ப்ரொசீஜரில் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரீக் சீரம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் இதுவுமே ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவும் நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் வந்துட்டு லிவானு, லோரியல் நிறைய பிராண்டில் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு எதுவோ அது வாங்கலாம். இது வந்து அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இருக்கும். இந்த சீரம் சின்ன பாட்டிலே வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுவே ரொம்ப நாள் வருங்க அந்த சின்ன பாட்டில் ஆக்சுவலி. ஏன்னா நான் ஒரு தடவை பெருசில் வாங்கி அதுவே ரொம்ப வருஷம் இருந்துச்சு. ஸோ அதனால சின்ன பாட்டில் வாங்குறதே ரொம்ப நல்லா அஃபோர்டபுளாக இருக்கும். நம்ம அப்போ தான் நம்ம ரொம்ப ரெகுலராக பண்ணுறோன்னா இது பத்தாது. நானுமே ரொம்ப ஒகேஷ்னலாக தான் பண்ணுவேன். ஸோ அதுக்கு இது ஓகேவாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபேன்லாம் போட்டுட்டு பண்ணோன்னா ரொம்பவே சீக்கிரம் கலைஞ்சு அந்த ஸ்ட்ரைட்னிங்கே நிற்காது. ஸோ ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. ஏசி இருந்துச்சுன்னா ஏசியில் இருங்க. இல்லைனா ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டு நார்மலாக பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் பார்ட்டாக பண்ணி அந்த வேவினஸ் போகிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த முன்னாடி இந்த ஃப்ரண்ட் பேங்க்ஸ் வச்சுருப்போம் இல்லையா, அதை மட்டும்
தனியாக ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும். அதை பண்ணுறதுக்கு தனி ப்ரொசீஜர் இருக்குது. ஏன்னா அது மட்டும் நமக்கு அழகாக இப்படி வேவியாக விழணும்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரைட்னிங் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து எப்பவும் போல் இந்த பொசிஷன்லேயே வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கோங்க. இது நல்லா 2-3 டைம் பண்ணும்போது டக்குன்னு அது ஸ்ட்ரைட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நான் அப்வர்ட் டைரக்ஷனில் பார்த்து பண்ணியிருப்பேன். இந்த அப்வர்ட் டைரக்ஷனில் பண்ணும்போது உங்களுக்கு அழகாக வந்துட்டு அந்த பேங்க்ஸ் வந்து நிற்கும். இது வந்து ஒரு சின்ன வந்து டிப் அண்ட் ட்ரிக் தான். இது வந்து நான் கொஞ்ச நாளாக பண்ணிகிட்டு இருக்கேன். இது அழகாக வந்து நமக்கு எப்படி கொடுக்கும்னா ஒரு மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நிற்கும். ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த அப்வர்ட் டைரக்ஷன் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷிங் வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் சின்ன வேவியாக இருக்குது எங்கன்னு உங்களுக்கே தெரிகிற இடத்துலலாம் கொஞ்சம் இந்த ஸ்ட்ரைட்னை வச்சு ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. சீரியஸாக ஃபைனல் லுக்கு நீங்களே பார்ப்பீங்க. இது கண்டிப்பாக ஒரு 6 to 7 hours நல்லாவே ஸ்டே ஆகும். உங்கள்கிட்ட வந்துட்டு ஹேர் ஸ்ப்ரே இருந்துச்சுன்னா கூட ஹேர் செட்ஸ் பண்ணிக்கலாம், அப்படியே விட்டாலும் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பியூட்டி டிப்ஸ்க்கு நம்ம சேனல் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் பை சொல்லிக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாய் சொல்லிக்கிறேன்.